திண்டிவனம் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழ வைத்த சம்பவத்தின் எதிரொலியாக திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா, நகர்மன்ற தலைவரின் கணவர், அதிகாரிகள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டிவனம் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழ வைத்த சம்பவத்தின் எதிரொலியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பரிமேலழகன் வழங்கிட கேட்கலாம். பரிமேலழகன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முனைப்பெண் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த மாதம் 20 வார்டு திமுக நகர உறுப்பினர் ரம்யா ராஜா அலுவலக பணியில் ஏற்பட்டிருந்த போது முனியப்பனிடம் தனது வார்டில் தொடர்பாக நிதி கேட்டு கோப்பினை கேட்டோம். அதற்கு சரியாக முனியப்பன் பதில் அளிக்காத நிலையில், அதாவது நகரமன்ற நகர தலைவர் கணவர் ரவிச்சந்திரன் அவரிடம் தெரிவித்துள்ளார். உடனே நகராட்சி ஆணையர் அறையில் அவர்கள் அமர்ந்திருந்த போது அங்கு வரவேற்று முனியப்பனிடம் ஏன் இந்த மாரி தவறு செய்கிறாய் என்று கேட்டுள்ளார். அதற்கு நான் எதுவும் செய்யவில்லை, ஆனால் சரியாக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்தார். உடனே முனியப்பனை மிரட்டியதாக என் காலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரிவித்த நிலையில் உடனே நகராட்சி அதிகாரியான முனியப்பன் நகரமன்ற வார்டு கவுன்சிலர் காலில் விழுந்த சம்பவம் பகுதி பெரும் காலையிலிருந்து அதிர்ச்சி ஏற்படுது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரி பெண் திமுக நகர மன்ற காலில் விழுந்த சம்பவ விவகாரமாக அரசு அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது திண்டிவனம் போலீசார் மற்றும் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா மற்றும் நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைது செய்ய தற்போது வரை போலீசார் தேடியுள்ளனர். ஆனால் அவர்கள் யாரும் பகுதியில் இல்லை. அதனால் போலீசார் அவளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பரிமேலழகன்.